ஹல்லேலூயா. இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் தேவரீர் எங்களை மகிழ்ச்சியாக்கும். சங்கீதம் 90:15. ஆம், இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகின்றோம். எத்தனையோ காரியங்களில் நீங்கள் ஒருவேளை சிறுமைப்பட்டிருக்கலாம், நீங்கள் துன்பத்தை கண்டிருக்கலாம் இந்த வருஷத்தில். ஆனால் கர்த்தர் அதற்கு சரியாக எங்களை வருகின்ற ஆண்டில் மகிழ்ச்சியாக்கும் தேவனே என்று விண்ணப்பிக்கும் நாளாக இது இருக்கின்றது. ஆம், அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக இந்த வேளையில் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இதோ இந்த வேளையில் தங்களுடைய இருதயத்தில் பாரத்தோடு எந்தெந்த காரியங்களில் ஆண்டவரே, ஒருவேளை பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கலாம், அல்லது அவர்கள் பணி செய்கின்ற இடங்கள், அல்லது அவங்க வீட்டின் சூழ்நிலைகள், ஆண்டவரே ரிலேஷன்ஷிப்ஸ், இதன் மத்தியில் சிறுமைப்படுத்தின நாட்கள் உண்டு என்று வேதனையோடு கலங்கி இருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இந்த வேளையில் ஜெபிக்கிறேன். அப்பா, அவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் நீர் உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும்படி கர்த்தருடைய மகிமையின் கரம் இந்த வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நிரப்பும்படியாக உம்முடைய அபிஷேகத்தின் ஆவி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை மகிழ்ச்சியாக்கும் காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி இயேசப்பா. என் தேவன் நீர் மகிமைப்படும்படியாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா ஆண்டவரே துன்பத்தையும் ஆண்டவரை சிறுமைப்படுத்தின நாட்களையும் ஆண்டவரை கடந்து வந்த பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியின் தருணங்களை நீர் கொடுக்க போகிறதற்காக நன்றி 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 அப்பா. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் தருணங்களை உடைய பிள்ளைகள் ஆண்டவரை உணர்ந்து கொள்ள, அதை அனுபவிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஒவ்வொருவருக்காகவும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. Have a blessed day.